லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெளியே போன வந்துட்டாங்கன்னா பெரிய பஞ்சாயத்தாய் போயிடும். நான்லாம் போக மாட்டேன். நான் உனக்கு கிளாஸ் எடுத்துட்டு தான் போவேன். சொன்னா கேளு தீபா ப்ளீஸ். நான் போக மாட்டேன். ப்ளீஸ் தீபா கிளம்ப. இன்னைக்கு என்ன ஆனாலும் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு தான் போவேன். கையெடுத்து கும்பிடுறேன். போ தீபா. நான் போக மாட்டேன். ப்ளீஸ் 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 போ தீபா. நான் போக மாட்டேன். ஐயோ நீ கிளம்ப முதல்ல. ப்ளீஸ் 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 போ தீபா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேய் செந்தில் என்ன பண்ற? கிளம்பு. செந்தில் என்ன? போச்சு எல்லாமே போச்சு. ரொம்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். முதல்ல இங்க நிக்காத. உள்ள போல போ. உள்ள போ. என்னது கதவு திறந்திருக்கு? சொல்றது உள்ள போல உள்ள. இவள எங்க ஒளிய வைக்கிறது? ஓகே. என்ன பண்ற? இதுக்குள்ள போ. ஏய் இப்போ என்ன பண்ற நீ? இல்ல நீ பண்றதா இப்ப ரொம்ப தப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சத்தம் போடாம உள்ள போய். எப்படியும் மாமா கடைக்கு போடுவாரு. அம்மாவும் அமுதாவும் கிச்சன்ல வேலையா இருக்கும்போது அந்த கேப்ல ஒரு விசில் சவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? எப்படியாவது யார் கண்ணில் படாம அப்படியே எகிரிச்சு போயிடு. உனக்கு உதவி பண்ண வந்து ஏன் மானம் போகுதுடா? மானம் போனா எனக்கு என்ன? உன்னை என்ன சேர்த்து வச்சு பார்த்தாங்கன்னா ஏன் மானம் மட்டும் இல்ல என் வாழ்க்கையே போயிடும். கொஞ்ச நேரம் அமைதியார. உள்ள போ ப்ளீஸ். அப்படி வாங்க மாமா வாங்க. இப்பதான் வரீங்களா? என்னடா விருந்தாளிய வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் எங்களுக்கு சொந்த வீட்டுக்குள்ள வர தெரியாதா? ஆமா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வாச கதவை திறந்து போட்டுக்கிட்டு. ஏன் வெளியே போற நீங்க வாச கதவை அடைச்சிட்டு போக மாட்டீங்களா? ஏய் நாங்க அடைச்சிட்டு தானே போனோம். அப்ப இங்க யாரோ வந்திருக்காங்க. யாரா வந்தது? யாரும் வரலையே. நீ கதவு மூடாம மறதில மூடனதா சொல்ற. வீட்டுக்குள்ள யாரும் வரல. நான் இப்ப என்ன கேட்டு போட்டேன்னு இப்படி பதறன நீயே? யாரும் வரலன்னா வரலன்னு சொல்லு. அதான் நானும் சொல்றேன் யாரும் வரல. இவனுக்கு என்னமோ ஆயி போச்சு. இவன் மொழியே சரியில்லையே. அக்கா நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான், பாத்துக்கங்க. என்னடா வாசல்ல பொம்பளை பிள்ளை செருப்பு கிடக்குது? யாருது அது? செருப்பா? அது அம்மாவோடதான் இருக்கும். உங்க அம்மாவுக்கு இம்புட்டு அவசரமான செருப்பா? அத உங்க அம்மா போடுதோ? ஏக்கா இது உன் செருப்பா? ஏய் இவ்வளவு அவசரமான செருப்பை நான் என்னைக்கு போட்டிருக்கேன்? என்னை இன்னும் என் பிள்ளைய அம்புட்டு ஒசரத்துக்கு கொண்டு போகல. அப்ப யாருது? இல்ல இது அமுதா. இது ஏன் செருப்பும் இல்லையே. உன் செருப்பு இல்ல, ஆனா உன் செருப்பு தான். அது உனக்காக நான் வாங்கின புது செருப்பு. சொல்ல மறந்துட்டேன், அவ்வளவுதான். அது அமுதா வந்து மேல இருக்க பருப்பு டப்பால எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாள், அதுக்குதான் ஹை ஹீல்ஸ். மாப்பிள்ளைக்கு அம்புட்டு பொறுப்பு. ஏண்டா அரேடி ஸ்டூல வாங்கிட்டு வந்துட்டு அமுதா புள்ள ஒசரத்தை குறை சொல்றீங்களோ? அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ள யாராவது செருப்பு போட்டு நடப்பாங்களாடா? ஏன் நடக்கூடாது? ஃபாரின்ல எல்லாம் வீட்டுக்குள்ள செருப்பு இல்லாம நடக்கவே மாட்டாங்களாம். இங்க பணக்காரங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள செருப்போட தான் நடக்கிறாங்க. அவங்க நடக்கும்போது ஏன் அமுதா நடக்கூடாதா? என்ன நீங்க கேள்வி கேட்டா இருக்கீங்க? முதல்ல கடை கிளம்புங்க. போ. டேய் எதுக்குடா என்ன அவசரப்படுற? டேய் டைம் ஆயிடுச்சுல. டேய் நீ ஏதோ வரைக்குற. அமுதா நீங்க உள்ள போற? இத உள்ள வைக்க போறேன். இப்பதான் நீயே வெளியே போயிட்டு அலைஞ்சிட்டுலாம் வர. உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? கொடு. நேற்று நானே வச்சிடறேன். பரவாயில்ல நானே வச்சுக்கிறேன். இல்ல குடு குடு. Something wrong. சிந்து இதெல்லாம் ரொம்ப டூ மச்.
ப்ளீஸ் உள்ள போயிடு. Okay. சம, கொஞ்ச நேரம் உள்ள போ. இதுக்கு அப்படியே பயங்கர டயர்டா இருக்கு, தலை வேற வலிக்குது. ஒரு காஃபி போடுறியா? கொடுங்க. ஒரே வெயில், முடியவே இல்ல. அம்மா, வயசான காலத்துல இப்படி அடிக்கடி முத்தத்துல உட்கார கூடாதுமா, அது நல்லது இல்ல. ஒரு ஜோசியர் சொன்னாரு. அம்மா போமா, போய் அமுதாவுக்கு கிச்சன்ல ஏதாவது ஒத்தாசையா பண்ணி கொடுங்க, போங்கம்மா. அது சரிதான். ஏன் எல்லாத்தையும் அனுப்புறான்? டேய் மாப்பிள, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ ஒரு மார்க்கமாவே இருக்கியே. ஆமா, அங்க உன் பொண்டாட்டி போக விடாம தடுத்த, இங்க அக்காவை உட்கார விடாம தடுத்த, என்னைய கடைக்கு போக விடாம தடுத்த. அப்படி என்னத்தடா உள்ள மறைச்சு வச்சிருக்க? அது மாமா, அது ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருக்கேன். அது முழுசா முடிக்கிறதுக்குள்ள யாரும் பாத்திர கூடாதுல்ல, அதான். நீ யார வரைய போற? உன் பொண்டாட்டி அமுதாவை தானே? நான் உள்ள போய் பாத்துட்டு போறேன். என்னடா மாமா நோமாண்டுகிட்டு? என்னடா அப்பா பாரு மாமா, என் மாமனை தினம் போட்டோல பாத்துட்டு தானடா இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா பார்க்க சொல்ற? இல்ல நீ பாரு மாமா, புதுசா தெரியுறாரு. பாக்க இன்னைக்கு என்னடா புதுசா தெரியுது? அப்படி ஒண்ணும் பெருசா தெரியலையே. போட்டோல மாமாவுக்கு என்ன தாடி ஈடி வளர்ந்துருக்கா? அப்படி பார்க்க சொல்ற? ஏய் மாப்ள, என்னடா அப்பச்சி படத்தை பார்த்து பேத்தாசா டியூன் போடுவான்னு பார்த்தா இப்படி ஆரவாரமா விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல அம்மா, நீ ஏதோ படம் வந்து சொன்னியா, அது எங்க காட்டு? மாமா கரெக்ட் பண்ணியே. எனக்கு பிடிச்ச பொரி ஒண்ணு வாங்கிட்டு வந்தியா? சொல்லு. வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. எந்த கடையில வாங்கின? சுப்பையான கடையில தான். உன்னை யார் அங்க வாங்க சொன்னது? முருகேசன் கடையில நல்லா இருக்கும், நீ அங்கதானே போய் வாங்கணும். வாங்கிட்டு வா. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான்டா சரக்கு எடுக்கறானுங்க. ஐயோ மாமா, நீ போயிட்டு முருகேசன் கடையில வாங்கிட்டு வா. நீ என்னமோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வரைஞ்ச படத்தை எங்க? அத காட்டுற முதல்ல. வேணும், நீ வாங்கிட்டு வா மாமா. ஏன்டா என்னை விரட்டுற? எதுக்கு 2 காஃபி? நான் ஒன்று தானே கேட்டேன். ஓ, மாமாவுக்கா? இல்ல, தீபாவுக்கு. எது தீபாவுக்கா? அதுக்குன்னு நான் காஃபி எடுத்துக்கிட்டு நான் என்ன ஆட்டோ பிடிச்சா தீபா கொடுக்க முடியுமா? இது அமுதா, அவ எங்க இருக்காளோ? ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குல்ல. தீபா இங்கன தானே இருக்கா, காப்பி ஆறதுக்குள்ள கூப்பிடுங்க. இங்க கூப்பிடுறியாலா இல்ல நானே கூப்பிட்டுமா? தீபா பாப்பா. இந்த பொய்யும் பொரட்டு மட்டும் இந்த வீட்டை விட்டு போகாது போல. கடவுளே, இவனுக்கு எப்பதான் நல்ல புத்திய கொடுக்க போறியோ? என் மாப்பிள, இதே நீ வரைஞ்ச பெயிண்டிங்க? அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்கியாடா. என்ன உன் பொண்டாட்டிய வரைஞ்சிருப்பேன்னு பார்த்தேன், இந்த பிள்ளைய வரைஞ்சிருக்க. ஓ மாமா, சும்மாரியா நீ வேற. அமுதா, அது வந்து செந்தில் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு பாடம் சொல்லித்தர வர சொன்னதே உன் பொண்டாட்டி தான். உன்னை எப்படியாவது பாஸ் ஆக்கிடணும்னு என்ன பாடம் நடத்த சொன்னதே இவங்க தான். நான் யாருக்கும் தெரியாமலாம் வரல, அமுதா சொல்லிதான் வந்தேன். ஏண்டா மாப்பிள, ஒரு சாதாரண விஷயத்த இப்படி மறைச்சு ஒளிச்சு ஏன்டா இப்படி பெருசாக்குற?
இந்த பிள்ளை அமுதா வர சொல்ல போய் அவனை நீ தப்பிச்ச. இல்லாட்டி உன் நிலைமை இப்ப என்ன ஆயிருக்கும்? இல்லை மாமா, அமுதா இப்போதான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த நேரத்தில் இவ என்ன பார்க்க வந்து அமுதா தப்பாக எடுத்துக்கிட்டான்னா அதுக்கு பயந்து தான் இப்படி பண்ணேன். வேற எந்த தப்பான எண்ணமும் என் மனசில் இல்லை. டேய், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இருந்தாலும் பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அமுதா தப்பா நினைக்கும்னு சொல்றியே, இதெல்லாம் ஓவரா மாப்பிள. ஆத்தா, என் மாப்பிளைக்கு நல்லபடியா பாடம் சொல்லி கொடுத்து பாஸ் ஆக்கிறே ஆத்தா. உனக்கு ஒரு கோயிலே கட்டி கும்பிடுறோம். என் மாப்பிள, கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டு போட்டு அர்ச்சனை பண்ணி தொலைஞ்சிடாத. கேர்ஃபுல்லா இருமா. இந்தாங்க காப்பி. தேங்க்ஸ். காப்பியை குடிச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க. மாப்பிள்ள பயங்கரமா படிச்சுக்கிட்டு இருக்கான் போல் இருக்க. என்னன்னு பாப்போம். படிக்கத்தான் செய்யறா மாப்பிள்ள. ஏய், அமுதா, ஏய், அட. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் படிங்க. இன்னும் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, என்ன அமுதா, என்னாச்சு? போங்க. கை காட்டேன். ஓகே. இன்னைக்கு இது போதும். மீதி பாடத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பண்ணலாம். தேங்க்யூ. நாளைக்கு. அமுதா, தீபா கிளம்புறா. நம்ம மாப்பிள்ள ஒழுங்கா படிச்சானே? படிக்கிறாரு. உன் தயவுல மாப்பிள்ள பாஸ் பண்ணா போதுமா?
இன்னைக்கு பாடம் முடிஞ்சிருச்சா ஆ சிரமம் பார்க்காம நாளைக்கு வந்துடுறியலா? நாளைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்? இவரு படிக்கணும்ல. என்ன மன்னிச்சிருங்க அமுதா. இவருக்கு இங்க வச்சு பாடம் எடுத்தா கண்டிப்பா படிக்க மாட்டாரு. நீங்க யாராவது ஒருத்தர் வரீங்கன்னா இவரை சுத்தியே குறுக்கவும் நெடுக்கவும் நடக்கும்போது இவரு பாடத்தை கவனிக்காம உங்களை தான் அதிகமா கவனிக்கிறாரு. படிப்புல இருக்கிற அக்கறையை விட உங்க மேலதான் அக்கறையா இருக்காரு. தீபா, நான் வேணும்னா இவங்க கண்ணிலே படாம ரூம்குள்ளேயே மறைஞ்சிருக்கட்டுமா? அப்பவும் சிக்கல் தான். நீங்க கொஞ்ச நேரம் இவர் ரூம் பக்கம் வரலனா உங்க வருகையை எதிர்பார்த்து வாசலையே பார்த்துட்டு இருப்பாரு. ஏண்டா உன்னை படிக்க சொன்னா அமுதா புள்ள வந்தா பாக்குறது, வராட்டினா எப்ப வருவான்னு எதிர்பார்க்கறது. இப்படி இருந்தா எப்படிடா மாப்ள? என்ன லவ்ஸா? வேணும்னா காலேஜ்லயே வச்சு சொல்லி கொடுக்குறீங்களா? இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ஸோ காலேஜ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு யோசனை. எங்க ஏரியால இருக்கிற பசங்கள்லாம் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில தான் படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிக்க அதான் சரியான இடம். கோயில் உள்ள மனசு இங்க அங்கன்னு அலைப்பாயாது. கவனம் கண்டிப்பா படிப்புல மட்டும்தான் இருக்கும். கோவில்லையா? அங்க வச்சு படிச்சா டீ காஃபிலாம் எப்படி வரும்? தெரியும் டேய் தெரியும். அமுதா புள்ள டீ காபி கொண்டு வரும்போது அவளை சைட்ல இருந்து சைட் அடிக்கணும், அதானே? மாப்பிள ஒன்னும் கவலைப்படாத. 1க்கு 3 பிளாஸ்க்ல மாமே டீ காபி எல்லாத்தையும் போட்டு நான் எடுத்துட்டு வரேன்டா. என்ன சரியா? ஏதா கோயில்ல நல்லா காத்து வரும், குளுகுளுன்னு இருக்கனால மாப்பிள தூங்கிட போறான். அப்பப்ப அவனை கிள்ளி விடு பென்சில்ல. தீபா, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் அமுதா? நீங்க பண்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன மட்டும் யாராவது இப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருந்தா நான் அவனை புடிச்சு ஜெயில போட்டிருப்பேன். ஆனா நீங்க அவரை வேண்டான்னு ஒதுக்கவும் இல்ல, இதுதான் நம்ம தலை எழுத்துன்னு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கவும் இல்ல. ரெண்டுமே இல்லாம வேற ஒண்ணு யோசிச்சுங்க பாருங்க. அவர் எப்படியாவது வாதியார் ஆயிடணும்னு போராடுறீங்க பாருங்க. உங்க தியாகத்துக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமதா. சரி நான் வரேன். சரி சரி ஓகே. இல்ல ஒண்ணும் இல்ல, பழக்க தோஷத்துல. மாப்பிள உனக்கு குசும்பு ஜாஸ்திதான். நான் வரேன். ஏண்டா இப்படி மாட்டிக்கிற? பாய். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். நீங்க எங்க? இல்ல வழி அனுப்பணும்ல. அது நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி போங்க. வாங்க. டே மாப்பிள கீழே பாரு. என்ன இருக்கு? உன் மூக்கு உடைஞ்சு கீழே கிடக்குது, அதை எடுத்து ஒட்டிக்க. ஏண்டா மாப்பிள எல்லா இடத்துலயும் நோஸ் கட் வாங்குற, எனக்கே அசிங்கமா இருக்குடா. டேய் போய் படிடா, போடா. போறோம் போறோம். உன்னை வச்சு என்ன பண்றது? இந்த வடிவேலு யார் அந்த புள்ள புதுசா இருக்கா? அட இவளா? அந்த செந்தில் பைய கூட படிச்சவ. நம்ம பைய பெஞ்சை தேய்ச்சி தேய்ச்சி ஃபெயில் ஆயிட்டான். இந்த பொண்ணு நல்லா படிச்சு வாதியார் ஆகி போச்சுல. இப்ப அவன் படிக்கிற காலேஜில் அவனுக்கே பாடம் எடுக்கிறானா பார்த்துக்கோனே. இப்பதான் நம்ம பையன் மும்பரமா படிக்க ஆரம்பிச்சிருக்கான்ல. அப்புறம் ஏதோ அவனுக்கு பரீட்சை வருதான், அதனால அவனை படிக்க வைக்க
அமுதா இவகிட்ட உதவி கேட்டிருப்பா. அதான் வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். ஓ, கதை அப்படி போகுதா? இவனை வாத்தியாருக்கு படிக்க வைக்கும் போதே இந்த அமுதா யாரையும் மதிக்காம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுல பாஸ் ஆகி வாத்தியார் ஆயிட்டான், அவன் ஆட்டம் தாங்கவே முடியாது. செந்தில் பையில லேசில் நினைக்காத. அவன் ஏமாத்தினது வெளியே தெரிஞ்சதுனால தான் பய பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி இருக்கான். அவன் மட்டும் உண்மையாகவே வாத்தியார் ஆயிட்டான், அப்புறம் அவனெல்லாம் மதிக்கவே மாட்டான். இவனை பாஸ் ஆக விடாமல் தடுக்க நம்ம ஏதாவது திட்டம் போட்டாகணுண்ட. நீ ஏதாவது ஒரு திட்டத்தை போடுன. இவன் திரும்ப படிக்க ஆரம்பிச்சதும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணுமே. எங்க அம்மா தலைகால புரியாம ஆடிட்டு இருக்காங்க. என் மாமன் எல்லாத்துக்கும் மேல மாப்பிள்ளன்னு இவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். என்ன வந்து எல்லாருமே வெறும் பையன் மாதிரியே பாக்குறாங்கண்ணே. அவனை உருப்படாம ஆக்க நீ என்ன பிளான் வேணா போடுன. நான் உனக்கு பக்கபலமா நிக்கிறேன்.